ஒடேசா துறைமுகத்தின் மீது பெரிய ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா பண்ணுறாங்க. இப்படி ரஷ்யா இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தினப்பலாம், அதாவது இந்த தாக்குதல் தவிர்த்து இதற்கு முன்னாடி நடந்த தாக்குதலை பார்க்குறப்பலாம் ஒரு பேட்டர்ன் தெளிவாக தெரியும். ஏதோ ஒரு கப்பலில் இருந்து ஆயுதங்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கும், இல்லை ஆயுதத்தோடு ஏதாச்சும் ஒரு கப்பல் அந்த இடத்துல உள்ளே வந்திருக்கும். அதை ரஷ்யா தாக்கியிருப்பாங்க. இப்போ நேற்றும் அதே மாதிரி ஒரு தாக்குதல் நடந்தது. ஆனால் தொடர்ந்து அந்த கப்பல் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் அன்னைக்கு நைட்டு ரஷ்யா பெரிய ஒரு ஏரியல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 15 X-69 அழைக்கக்கூடிய ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல். இதை வந்து பெரும்பான்மையாக எதில் இருந்து லான்ச் பண்ணுவான்னு பார்த்தோன்னா Su-57 தான். ஏன்னா அதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் ரஷ்யா இதை பயன்படுத்துகிறோம்? 1-2னா ஓகே, சரி ஓகே, ஒரு அதிகமான குண்டுகளை உள்ள அனுப்புகிறப்போ, ஏவுகணைகளை உள்ள அனுப்புகிறப்போ இதுவும் உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் 15 குண்டுகளும் இதுவாக உள்ளே வந்திருக்குன்னா ஏதோ ஒரு பிளானிங் ரஷ்யானால இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றின சில தகவல்களையும், முக்கியமாக ஈரான் பற்றின கொஞ்சம் முக்கியமான அப்டேட்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஒடேசா துறைமுகம் உக்ரைனோட ஒரு முக்கியமான துறைமுக பகுதி. அதாவது கிரீமியா, அந்த பக்கம் பார்த்தோன்னா கர்சன், இந்த கடற்கரை பகுதிகளை உக்ரைன் இழந்ததுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமாக இது இருந்துட்டு இருக்கு. காரணம், உக்ரைனோட ஒட்டுமொத்த கிரைன் எக்ஸ்போர்ட் அண்ட் கருங்கடலில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய ஒரு போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இது மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய இடம் அடிக்கடி ரஷ்யாவோட தாக்குதலுக்கு உள்ளாகும். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம விசிபிளாக பார்த்தோன்னு வைங்க, ஆயுத உதவி நாட்டோலேருந்து அதிகமாக வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தை ரஷ்யா குறி வைப்பாங்க. அப்படி இல்லையா, தானியங்களை ஏற்றுமதி பண்ணுறோம்னு சொல்லி உக்ரைனுக்கு அங்கேருந்து வரக்கூடிய கப்பல்களில் வெடிப்பொருட்கள், இந்த கெமிக்கல்ஸ்ன்றது அதிகமாக வரப்போ ரஷ்யா இந்த பகுதியை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் நேற்று ஒரு தாக்குதல் நடந்துச்சு. ரஷ்யாவோட ஜெரான் ட்ரோன்ஸ் மற்றும் இஸ்கேந்தர் ஏவுகணைகள் பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்தியிருந்தது. அதில் ஒரு கப்பலும் பாதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதில்லை. ஆனால் இதோட இந்த ஸ்ட்ரைக்ஸ் முடிஞ்சிட்டு எல்லாம் நினச்சாங்க. காரணம் என்னன்னா, 50லேருந்து 80 கண்டெய்னர்கள் வரைக்கும் அந்த ஒரு டைமில் நடந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக்லேயே அட்லீஸ்ட் 50 மேக்ஸிமம் 80 கண்டெய்னர்ஸ் வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கலான்னு. ஆனால் அன்னைக்கு இரவு, ஏன்னா இப்போ நான் முன்னாடி மென்ஷன் பண்ண தாக்குதல் பகல் நேரத்தில் நடந்தது, அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ பதிவில் கூட நேற்று பார்த்துருப்போம். ஆனால் இதற்கு அப்புறம் நடந்த அந்த தாக்குதல் பார்த்தோன்னா இரவு நேரத்தில் நடந்திருக்கு. இந்த இரவு நேரத்தில் நடந்த தாக்குதலில் 15 ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த க்ரூஸ் மிசைலோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா X-69 இல்லை KH-69 சொல்லுவாங்க. இதோட ப்ரீவியஸ் வேரியன்ட் KH-59, அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இது. இந்த KH-59 பொறுத்த வரைக்கும் நிறைய ஏர்கிராஃப்ட்ஸில் இருந்து இதை லான்ச் பண்ணலாம். Su-30, Su-34, Su-35, MiG-29, MiG-35, இந்த மாதிரி அத்தனை வகையான ரஷ்யா கிட்ட இருக்கிறதுல பெரும்பான்மையான விமானங்கள்ல இருந்து இதை லான்ச் பண்ணலாம். ஆனால் Su-57க்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டதான் இந்த KH-69. இந்த வகையான குண்டுகளை ரஷ்யா அதிகமாக வீசியிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? இருக்கிறதுல ஒரே ஒரு பாசிபிள் ரீசன் தான். பெரிய அளவு ஆயுதங்கள் இல்லை அந்த ஆயுதங்களை கொண்டு வரதுக்கான அந்த ஏதோ ஒரு சூழலை உக்ரைன் உருவாக்கி இருக்கணும். அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலுக்கு காரணமாக மாறி இருக்கு. இந்த உள்ள வந்ததில் ஒரு மிசைலை கூட அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல. அப்போ என்ன ஏர்கிராஃப்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? இந்த மிசைல்ஸ் இந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒன்று Su-35 பயன்படுத்தப்பட்டிருக்கணும், அப்படி இல்லையா ரஷ்யா Su-57 பயன்படுத்திருக்கணும். இது ரெண்டுத்தில் எதை பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்ற கேள்விக்கு ஒரே சிம்பிளான ரீசன் என்னன்னா, 99% Su-57 பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. காரணம், உக்ரைனோட தலைநகரத்தில் எப்படி S-400 மிசைல்ஸ் அது கீழே இம்பாக்டை ஏற்படுத்துகிற வரைக்கும் ஒரு ஏர் ரைட் அலார்ம் கொடுக்கப்படலையோ, அதே மாதிரி இந்த ஒடேசா துறைமுகத்தில் அந்த தாக்குதல், பகல் நேரத்தில் நடந்த அந்த தாக்குதல், அதோட மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கப்போ இந்த மிசைல்ஸ் அந்த துறைமுக கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள அந்த போர்ட் ஃபெசிலிட்டியின் மீது வந்து மோதுற வரைக்கும் உள்ள வந்த அந்த மிசைல்ஸை கண்டுபிடிக்க முடியல. இதுவே Su-35 Su-30 உள்ள வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா உக்ரைனோட ரேடார்ஸ் அதை முன்கூட்டியே பிக் பண்ணியிருக்கும். அப்படி பிக் பண்ண முடியாதனால உள்ள வந்தது Su-57 இருக்கிறதுக்கான அந்த பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அழிக்கப்பட்டதுல என்ன லிஸ்ட்? இதுல வந்து ஸ்டார்டிங்ல பகல் நேரத்தில் நடந்த தாக்குதல பார்த்தனா 50 கண்டெய்னர்ஸ் வரைக்கும், அதாவது 50லேருந்து 80 வரைக்கும்ன்றது டேட்டாவாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரைக்ஸில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இன்னும் கொஞ்சம் டீப்பராக அந்த போர்ட் ஃபெசிலிட்டியில் அந்த கண்டெய்னர்ஸ் அடுக்கி வைக்கிறதுன்னு சில பகுதிகள் இருக்கும்ல, அதோட அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆனது மிகப்பெரிய அளவு பாதிப்பை சந்திச்சிருக்கு. எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு கேட்டோன்னா, இந்த ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கும் அதிகமாக அந்த இடத்துல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு. இதே நேரத்தில் ரஷ்யா அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் ரிசர்வ்ஸ், அந்த துறைமுகத்துக்குன்னு சொல்லி எரிபொருள் சேமிப்பு கிடங்கானது இருக்கும், அதன் மீதும் தாக்குதலானது நடந்திருக்கு. அதுலேயும் பெரிய ஒரு டேமேஜ் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு உண்மையை ஒத்துட்டு இருக்காரு. விசாரில் வந்து அந்த ஃபேக்ட்ரி, விசார் ஃபேக்ட்ரியில் பெரிய அளவு அம்யூனிஷன் டிப்போ குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் வைக்கப்பட்டிருந்தது. அது ரஷ்யானால தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா பெரிய ஒரு விளைவுகளை உருவாக்குச்சுன்னு அதை முதல் முறையாக ஜெலன்ஸ்கி அவர்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. ஆமாம், குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் உக்ரைனோட இராணுவம் ஆயுதங்களை சேகரித்து வச்சிருந்தது உண்மை. ஆனால்
இது அப்ரூவ் பண்ணப்படாத ஒன்று, இதில் யார் ஈடுபட்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், இதில் ஈடுபட்ட நபர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நிமிஷம், இவர் இப்படியெல்லாம் பேச மாட்டார், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆமாம் தப்பு நடந்திருக்கு, தப்பு நடந்தவங்களும் நாங்கள் தண்டிக்காமல் விட மாட்டோம், ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு பார்க்குறப்ப தான் மாட்டிக்கிட்டாங்க. உக்ரைனால் எதையுமே இந்த இடத்துல மறைக்க முடியல. கீவ் மேலே ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக் அதோட வீரியமானது இந்த உக்ரைனோட நட்பு நாடுகள் வரைக்கும் அதோட இம்பேக்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், எதுக்கு வெப்பன்ஸ் டிப்போட கொண்டு போய் குடியிருப்பு பகுதிகளில் வச்சிங்க? அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த ஒரு வெப்பன்ஸ் டிப்போட், அண்டர் கிரவுண்ட் வெப்பன்ஸ் டிப்போட் வெடித்ததுனால, அந்த ஒரு வேர்ஹவுஸ் வெடித்ததுனால 1250க்கும் அதிகமான வீடுகள் பாதிப்படைஞ்சிருக்கு செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனில் மட்டும். அதில் யுரேனியம் இருக்கான்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல, டெப்ளிட்டரி யுரேனியம் ஷெல்ஸ். ஆனால் அந்த செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனால் மட்டும் இந்த அளவுக்கு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ எதற்காக இப்படி ஒரு ஆயுத குடோனை குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் வச்சுங்கன்னு சொல்லி மிகப்பெரிய கேள்விகளானது உக்ரைன் கிட்ட கேட்கப்படுது. வேற பதில் என்ன சொல்ல முடியும்? தெரியாமல் வச்சுட்டோன்னு சொன்னால் எப்படி வச்சிங்கன்னு கேள்வி வரும். சரி, இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் ஏன் அதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்ற கேள்வி வரும். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெப்பன்ஸை கொடுத்தேன்னா, ஏன்னா இதில் இன்னொரு பேச்சு என்னன்னா, நாட்டோட சீக்ரெட் வெப்பன்ஸ், அவங்க உக்ரைனில் டெஸ்டிங்காக வச்சிருந்த அந்த வெப்பன்ஸ் கூட வந்து அழிக்கப்பட்டதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து சப்போர்ட் எதுவும் கிடைக்காது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா யாராச்சும் ஒரு 4 பேரை புடி, இவங்க தான் இதுக்கு காரணம், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதை காரணமாக வச்சு நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆயுத உதவிகளை, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெப்பன்ஸை கொடுக்காம விட்டுறாதீங்கன்னு அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு. ஜோக்ஸ் அப்பார்ட், கியூ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. எதற்காக இந்த வெப்பன்ஸ் ரிப்போர்ட் அங்கே இருந்து அதை சமாளிக்கிறதுக்காக இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா ஜெலன்ஸ்கியா இதை வந்து வெளியில் ஒத்துக்க போறாரு. இது வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரைக் கியூ மேலே நடந்திருக்கு, பேட்ரியாட் ரேடார்ஸாக அடிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய இடத்துல வெப்பன்ஸ் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் ஒத்துக்காத ஜெலன்ஸ்கி 99 மிசைல் 100 மிசைல் உள்ளே வந்ததுன்னா 99 நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், 99.9 நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ஏதோ அந்த ஃப்ராக்மெண்டேஷன் மட்டும் கீழே விழுந்து பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொல்லக்கூடிய ஜெலன்ஸ்கி இதை ஒத்துக்கிறதுக்கான அவசியமும் கிடையாது. இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி கண்ணில் பட்டுச்சு. ஏன்னா நேற்று கார்கிவ் மற்றும் சுமி பகுதிகளில் பெரிய ஒரு FAB ஸ்ட்ரைக்ஸ், அந்த குண்டுகளை பயன்படுத்தி ரஷ்யா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதில் ஒரு பேருந்து நிலையம், சில அடுக்குமாடி கட்டிடங்கள் அந்த ஒரு பகுதியில் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நியூஸில் எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, மேலே அந்த ஒரு இமேஜை காமிக்கிறேன், இதை நல்லா பாருங்கள். ஏதோ ஒரு வேன் ஒரு சைடு டேமேஜ் ஆயிருக்கு. இந்த இமேஜை மேலே போட்டுட்டு கீழே இந்த இடத்த இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பாருங்களேன். பஸ் ஸ்டாப்பை அடிச்சிட்டாங்க. இன்னும் எக்ஸாக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் கேளுங்க. One bomb hit a bus stop and picture showed a yellow bus with one of its sides ripped off. அதாவது என்னன்னா, பேருந்து நிலையத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்கு, அது ஒரு தனி செய்தி. மேலே அவங்க காமிச்சிருக்க இமேஜில் அந்த ஒரு பஸ்ஸோட பாதி சைடு காணுன்றது அது ஒரு தனி செய்தி. இதை ரெண்டுத்தையும் எப்படி தொடர்பு படுத்தி போட்டிருக்காங்கன்னா, பஸ் ஸ்டாப்பை ரஷ்யா அடிச்சிட்டாங்க. அடுத்தது நாங்கள் காமிச்சிருக்க புகைப்படத்தில் பேருந்தோட ஒரு பகுதி மொத்தமாக காணாமல் போயிருக்கு. பஸ் ஸ்டாப்பை அடிச்சிட்டாங்க, பேருந்தோட ஒரு பகுதியை காணோம். அட பாவீங்களா, பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்த பஸ், அதில் பேசஞ்சர்ஸ் இருக்கப்போ அடிச்சிங்கன்ற மாதிரி இந்த நியூஸை பார்க்குறப்ப தெரியும். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் நியூஸை வெரிஃபை பண்ணாதான் அடித்த பஸ் ஸ்டாப்ன்றது வேற, அந்த வேனோட இமேஜ்ன்றது வேற, பின்னாடி இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் அந்த ஸ்ட்ரைக் நடந்தது வேறன்னு சொல்லி இதோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஆனால் சிம்பிளாக சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனாக இதை பண்ணுறாங்க. விவரம் தெரியாதவங்க அந்த நியூஸை யாராச்சும் பார்த்தாங்கன்னா, பாரு பஸ் ஸ்டாப் அடிச்சதில் இவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட மோசமான ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிதான் ஒரு நியூஸ் அது வெளியில் கன்வே ஆகும். அதுக்காக தான் இவங்களும் போட்டுட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு முக்கியமாக இது என் கண்ணில் பட்டுச்சு, அதனால அது உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். இதுதான் ப்ரொபகண்டா, இப்படி தான் ப்ரொபகண்டா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ரஷ்யாவும் சும்மா இல்லை, நேற்று ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்ஸில் மட்டும் 16 நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டான கவுண்ட்ஸ் தெரியல, ஆனால் 13 நபர்கள் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க, அதில் ஒரு குழந்தையும் அடக்கம். ஸோ இதற்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் சமூகம் மிகப்பெரிய எதிர்ப்புகளை தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ப்ரொபகண்டா செய்தி இல்லை அந்த ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இந்த இடத்துல எதுவுமே நடக்க போகிறதில்ல. ரஷ்யா தப்பு பண்ணுறாங்களா, நிற்க வச்சு கேள்வி கேளுங்க. உக்ரைன் தப்பு பண்ணுறாங்களா, நிற்க வச்சு கேள்வி கேளுங்க. அதை பண்ணாமல் இந்த இடத்துல மீடியாஸ் வந்து தனியாக ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல, எதில் கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. ரஷ்யா உக்ரைன் பக்கம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கப்போ ஈரானில் அப்டேட் மேலே அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. சின்ன ஒரு செக்மெண்ட்டாக சொல்லிடுறேன், இல்லை முடிஞ்சால் இதை தனியாக கூட ஒரு வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி அமெரிக்கா ஈரானுக்குள்ளே 140க்கும் அதிகமான சைட்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது மேசிவான ஒரு ஸ்ட்ரைக், சின்னதெல்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரைக். இதற்கு காரணம் என்னன்னா, GFS கேலக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கார்கோ கப்பல் ஓமனோட கடற்கரை பகுதிகளுக்கு பக்கத்தில் வச்சு இந்த கப்பலின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. உடனடியாக அந்த தாக்குதலுக்கு காரணம் ஈரான் தான் அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதில் பாதிக்கப்பட்ட நாடு யாருன்னு பார்த்தோன்னா இந்தியா தான். ஏன்னா அந்த கப்பலில் இருந்த மாலுமிகளில் 11 நபர்கள் இந்தியாவை சார்ந்தவங்க. 10 நபர்களை மீட்டுட்டாங்க. இன்னொரு நபருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரை தேடிட்டு இருக்கிறதா, நான் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் தேடிட்டு இருக்கிறதா செய்திகள் நடந்திருக்கு. இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை நேற்று நடந்த ஸ்ட்ரைக்கில் வந்து எங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில குழுக்கள், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையை
கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சில குழுக்கள் இந்த தாக்குதலை நடத்திட்டதா சொன்னாங்க. இப்போ பார்த்தோன்னா இந்த தாக்குதலுக்கான அந்த கிளைம் அவங்க எடுக்கல. ஆனால் நியூஸ் மீடியாஸ் வந்து ஈரானோட அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத, ஈரானோட அந்த கட்டளைகளை ஃபாலோ பண்ணாத கப்பல்களின் மீது ஈரான் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும்னாங்க. இது அமெரிக்காவை பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணி 140 ஸ்ட்ரைக்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. சிரிஸ் பகுதியிலேருந்து, கொஷம் தீவுகள்லேருந்து, இன்னும் எந்தெந்த முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸ், ஆயில் இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் ஈரானுக்குள்ளே இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ்டு, எந்த கப்பலுக்கும் நாங்கள் அனுமதின்றதை கொடுக்க மாட்டோம், அதே மீறி கப்பல்கள் அந்த இடத்துல போக நினச்சதுன்னா அதற்கான எதிர்வினை ஆற்றப்படும்னு சொல்லி முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது இந்த 2 நாட்டோட ஈகோவில் நீ அடித்தா நான் அடிப்பேன், இல்லை வந்து அதாவது நான் சொல்கிறத கேட்கலன்னா அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்துவேன், நீ கப்பல் அடிச்சுனா நான் திரும்ப அடிப்பேன்னு நடுவில் கப்பல்கள் மாட்டிட்டு முழிக்குது. யோசிச்சு பாருங்கள், கொஷம் தீவுகள் ஒரு 2 நாட்டிக்கல் மைல்ஸ் தொலைவில் இருக்குது. ஒரு கப்பல் அது வரைக்கும் அப்ரோச் பண்ணிருச்சு. அவங்க அந்த தீவை, அந்த சேஃபான பேசேஜை தாண்டி போகணும்னு நினைக்கிறப்போ திடீர்னு நீங்கள் வரக்கூடாது, க்ளோஸ்டு. அதுவும் அது அஃபிஷியல் மெசேஜான்னு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே ஹேக்கர்ஸ் உள்ள பூந்து, பெரிய ஒரு ப்ராக்ஸி குரூப் உள்ள பூந்து ஒரு 10-15 கப்பல் கிட்ட ஆல்ரெடி டோல் வாங்கிட்டாங்க. கடைசியில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இதை வாங்கவே இல்லை, நான் அந்த அப்ரூவலையும் கொடுக்கல, இதுக்கு பின்னாடி வந்து வேற ஒரு குரூப் இருக்குன்னு கையை தூக்கிட்டாங்க. அப்போ அந்த கப்பல்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் அது ஒரு கப்பல் மட்டும் கிடையாது, அதில் பல நபர்களோட உயிர் இருக்குது. பொருட்களை பற்றி பிரச்சனை இல்லை, கப்பலை பற்றியும் பிரச்சனை இல்லை. இப்போ நடந்த அந்த ஸ்ட்ரைக்கில் ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி தொடர்ந்து கப்பல்கள் மீது தாக்குதல் நடக்குது, அதுவும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல், யார் பண்ணுறாங்க எதை பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பிரச்சனை நடக்கிறப்போ இது இன்னும் அதிகமாக தான் எஸ்கலேட் ஆக போகுது. இதுக்கு ஈரானும் சும்மா இல்லை, ஓமனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பற்படைக்கு சொந்தமான முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக் ஹப்பின் மீது பெரிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதோட பாதிப்புகள் பற்றி எக்ஸாக்டான டீடைல்ஸ் கிடைக்கல, ஆனால் 2 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கீழே இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த இடத்துல டைரக்ட் ஹீட் வந்திருக்கு. அதனால என்ன பாதிப்புன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் தெரிய வந்துடும். அது டீடைல்ஸ் வரப்போ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது ஈகோக்கான ஒரு யுத்தமாக மாறிடுச்சு. நான் சொல்கிறத கேட்கலன்னா கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தோன்னு ஈரான் கப்பல்கள் மீது தாக்குதல் நடந்ததுன்னா நான் திரும்ப ஈரான் அடிப்பேன்னு சொல்லி அமெரிக்காவும் 2 பேரும் அவங்களோட கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது அந்த 2 நாடுகளுக்கும் நல்லது கிடையாது. இந்த வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த நாடுகளுக்கும் நன்மையை கொடுக்காது. பெரிய ஒரு எஸ்கலேஷன்லாம் கொண்டு போய் விட போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒடிசாவில் Su-57, ஆமாம் Su-57 தான் அந்த ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கோம். ஏன்னா மிசைல்ஸை பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது. ஏன்னா மற்ற மிசைல்ஸ் பயன்படுத்தாமல் இது மட்டுமே ரஷ்யா பயன்படுத்திருக்காங்கன்றப்போ பெரிய ஒரு டார்கெட் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அது மட்டும்தான் இது உறுதிப்படுத்துது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சரி ஓகே, நாம தெரியாமல் ஏதோ அறியாப்புல பண்ணிட்டோம், வெப்பன்ஸ் டிப்போ கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவில் வச்சுட்டோன்னு அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம. குறிப்பாக சொல்லணும்னா அந்த வெப்பன்ஸ் டிப்போட் விஷயத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசியிருக்குது. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுவது உங்கள் RK.